ஆனால் விக்ரம் அவன் பேசியதை சுலபமாக கண்டுபிடித்து விட்டான். அது தெரிந்ததும் ஹேமந்துக்கு என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல், இல்லை நான் நிஜமாவே அப்பா கிட்ட பணம் ரெடி பண்ண சொல்லி தான் பேசினேன். என்னை ஏன் இப்படியெல்லாம் பேசி மறுபடியும் டார்ச்சர் பண்ணுற? இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு பேசாம என்னை கொன்னுடு என்று கோபமாக சொன்னான் ஹேமந்த். எனக்கு நம்பிக்கை இல்லை, உன்னோட அப்பா பணம் அனுப்பட்டும், அதுக்கப்புறம் நீ இங்கிருந்து போகலாம் என்று விக்ரம் அவனை பார்த்து கூலாக சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் ஹேமந்துக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். இவனுக்கு கொரிய பாஷெல்லாம் எப்படி தெரியும்? கிடைச்ச இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனால் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லிக்கொண்டு வருத்தப்பட்டான் ஹேமந்த். அந்த நேரத்தில் ஹேமந்தின் மொபைல் ரிங் ஆனது. மிகவும் ஆர்வத்துடன் இருந்த விக்ரம் போனை எடுத்து, உங்க பையனோட கையை நான் உடைச்சிட்டேன், அவனுக்கு ஹெல்ப்புக்கு யாரையாவது அனுப்புறீங்களா என்று கேட்டான் விக்ரம். யார் நீ? கிருஷ்ணா ஃபேமிலியை சேர்ந்தவனா நீ? என்னோட மகனை தொடர தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? நான் யார் தெரியுமா என்று போனில் இருந்து ஒரு பவர்ஃபுல்லான நடுத்தர வயதுக்காரர் கோபமான குரலில் கேட்டார். அவரது குரலே ஒரு உயர்ந்த அதிகாரத்தை காட்டியது. நிச்சயமா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க 7 ஸ்டார் குரூப்ஸோட சேர்மன். என் கையால இங்க அடி வாங்கிட்டு உக்காந்துருக்கிறவன் உங்களோட மூத்த பையன் ஹேமந்த், சரியா என்று கேட்டான் விக்ரம். அதை கேட்டதும் போனில் இருந்து அடுத்த சில நொடிகளுக்கு எந்த குரலும் கேட்காமல் அமைதியாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து அவர் தொண்டையை கனைத்து கொண்டு, நீ இப்போ என்னோட பையனை அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பணும். அவன்தான் என்னோட புகழ், என்னோட மானம், என்னோட வாரிசு எல்லாமே. இனி அவனை உன் பக்கத்தில் வரவிடாம பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் யாரும் உன் ரூட்டில் வரமாட்டோம். நாங்கள் பாட்டுக்கு எங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவனை ஏதாவது பண்ணணும்னு நினச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் தேடி வந்து கொல்லுவேன். உனக்கு இன்னமும் இந்த கோவர்தன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாது என்று தீவிரமான குரலில் சொன்னார். என்ன கோவர்தன் சார், உண்மையிலேயே அப்படியெல்லாம் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 10 பாடிகார்ட்ஸோட வந்த உங்களோட பையன் வாயை உடைச்சி இங்கே தரையில் உட்கார வச்சிருக்கும் போதே என்னோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? நிலைமையை புரிஞ்சு நடந்துக்காம ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்க. நீங்க சொன்னதும் நான் சரின்னு ஒத்துக்கணுமா என்று கேட்டான் விக்ரம். உடனே கோவர்தன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டுக்கொண்டு, நான் ஒத்துக்கிறேன், நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுதான். உன்னை எதிர்த்து எங்களால் எதுவும் பண்ண முடியாது தான். ஆனால் உன்னோட பலத்தை காட்டுறதுக்கு என்னோட பையன்தான் கிடைச்சானா? தயவு செஞ்சு அவனை விட்டுரு. ஒரு பெரிய மனுஷனை இப்படியெல்லாம் கெஞ்ச வைக்காத என்று கோவர்தன் சொன்னார். அப்போது விக்ரம் ஹேமந்தை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு, ஓகே என்று சொல்லி போனை கட் செய்தான். 7 ஸ்டார் குரூப் ஒரு மிகப்பெரிய கம்பெனி. கோவர்தன் இப்போது குஜராத்தில் இருக்கிறார். ஆனால் மும்பையில் அவருக்கான எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஹேமந்த் கொஞ்சம் எச்சரிக்கையான தொனியில் சதீஷை பார்த்து, சதீஷ், உனக்கு என் அப்பாவை பற்றி தெரியும்ல? அவருக்கு கோபம் வர வரைக்கும் தான் நீங்கள் எல்லாருமே இங்கே நிம்மதியாக இருக்க முடியும். அவரோட பவரை காட்ட ஆரம்பிச்சிட்டா உங்களோட சந்ததியே இல்லாமல் பண்ணிடுவார். உங்களோட எத்தனை ஆளுங்க வந்தாலும் அவரோட கோபத்தை தாங்க முடியாது என்று சொன்னான். அவனது அப்பா விக்ரமிடம் பேசி மிரட்டியதும் ஹேமந்துக்கு லேசான தன்னம்பிக்கை வந்தது. அவனது வார்த்தைகள் ரொம்பவே கடுமையாக மாறியது. ஹேமந்தின் பேச்சை கேட்டதும் சதீஷின் வெளிப்பாடு கண்ணியமாக மாறியது. அடுத்து என்ன நடக்கும் என்று அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆனால் அது இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் என்று அவர் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. அதே நேரத்தில் இந்த பிரச்சனை இத்தோடு நிற்கப் போவது இல்லை என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் விக்ரமால் ஹேமந்தை அடித்து உட்கார வைக்க முடிந்தது. ஆனால் குஜராத்தில் இருந்து ஸ்பெஷல் போலீஸ் படைகள், ஹெலிகாப்டர்கள் எல்லாம் இந்த இடத்திற்கு வருவதற்கு நீண்ட நேரம் பிடிக்காது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாக எதிர்த்தால் விக்ரமால் தாங்க முடியாது. கண்டிப்பாக அவர்கள் விக்ரமை கொன்று விடுவார்கள். 7 ஸ்டார் குரூப்பின் தலைவரான கோவர்தனுக்கு மும்பையில் பல பெரிய பெரிய இடங்களில் நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் இப்போதே இந்த இடத்தை எதுவும் இல்லாமல் ஆக்கிவிட முடியும். அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ஹேமந்தை அடிக்கும் போதெல்லாம் கோவர்தனுக்கு ஹேமந்தின் ஆட்கள் ரகசிய மெசேஜ்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள். மிஸ்டர் விக்ரம், மும்பையில் 7 ஸ்டார் குரூப்ஸுக்கு கொஞ்சம் பவர் இருக்கு. இந்த ஹேமந்தை தேடி கண்டிப்பா ஆளுங்க வருவாங்க.
அவங்க நம்மளை என்ன வேணும்னாலும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹேமந்தை நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒருவேளை இவங்களோட ஆளுங்க நம்ம இடத்துக்கு வந்தா நாம் அவங்கள எப்படி சமாளிக்க போகிறோம் என்று சதீஷ் கேட்டார். விக்ரம் சதீஷை பார்த்து லேசாக சிரித்தபடி, நீங்கள் இதை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை, அதை நான் பார்த்துக்கிறேன் என்று கூலாக சொன்னான். உடனே சதீஷ் சரி என்பது போல தலையை ஆட்டிவிட்டு மரியாதையுடன் 2 அடி பின்னால் சென்று நின்று கொண்டார். மும்பையில் கிருஷ்ணா குடும்பத்தின் ஆதிக்கம் பெரிதாக இல்லை. இது நல்லவர்களும் கெட்டவர்களும் சமமாக வாழும் இடம். அதோடு இங்கு லீகல் மற்றும் இல்லீகல் தொழில்கள் கொடிகட்டி பறக்கும் இடம். இது எல்லாம் தெரிந்தும் விக்ரம் இவ்வளவு கேஷுவலாக இருக்கிறான் என்றால் கண்டிப்பாக அவன் ஏதாவது திட்டத்தோடு தான் இருக்கிறான் என்று நினைத்தார் சதீஷ். சுந்தர் அண்ணா விக்ரம ரொம்ப நம்புறாரு, அவனை எப்பயும் பாராட்டி பேசுவாரு. அப்படிப்பட்ட விக்ரமுக்கு ஒரு சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதா என்ன? எல்லாத்தையும் மிஸ்டர் விக்ரமே பார்த்துக்குவாரு என்று தன் மனதிற்குள் கூறிக்கொண்டார். அப்போது சதீஷுக்கு ஒரு கால் வந்தது. அவர் விக்ரமை பார்த்தார். விக்ரம் தன் தலையை அசைத்து போனை அட்டன் செய்து பேசுமாறு சைகை செய்தான். சதீஷ் போனை அட்டன் செய்து பேசினார். அவரின் முகம் நொடிக்கு நொடி அதிர்ச்சியிலும் பயத்திலும் வெளுத்து கொண்டே போனது. போனை கட் செய்தவர், மிஸ்டர் விக்ரம், ஹேமந்த் அப்பாவோட ஆளுங்க இந்த இடத்த சுற்றி வளைச்சிட்டாங்களாம். இப்போ நாம என்ன பண்ண போகிறோம் என்று பயத்துடனே கேட்டார். விக்ரம் உதட்டை பிதுக்கி, நாட் பேட் என்று நினைத்து கொண்டு கீழே விழுந்து கிடந்த ஹேமந்தை பார்த்தான். விக்ரமின் முகத்தில் இப்போது ஒரு ஏளன புன்னகை தோன்றியது. அதோடு இந்த 7 ஸ்டார் குரூப் இன்னும் எவ்வளவு தூரம் தங்களின் பவரை யூஸ் பண்ணி அவர்களின் குடும்ப வாரிசான ஹேமந்தை காப்பாற்ற முயற்சிப்பார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தான். குஜராத்தில் இருந்து கொண்டே கோவர்தன் தன் மகனை காப்பாற்ற மும்பையில் இவ்வளவு வேகமாக ஆளை திரட்டியதை நினைத்து ஒரு பக்கம் விக்ரமிற்கு சிரிப்பாக இருந்தது. புள்ளைய காப்பாற்ற ரொம்ப போராடுறாரு போல என்று நக்கலாக நினைத்து கொண்டான் விக்ரம். விக்ரமின் முகபாவனையை வைத்து எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த சதீஷ் தன் நெற்றியை நீவியபடி, இந்த ஹோட்டலில் இருக்கிற சாதாரண செக்யூரிட்டியாலையெல்லாம் இப்போ வந்திருக்கிறவங்கள சமாளிக்க முடியாது, சமாளிக்கிறது கூட அப்புறம் அவங்கள தடுக்கிறதே கஷ்டம்தானே எனக்கு தோணுது மிஸ்டர் விக்ரம் என்று பயந்து கொண்டே சொன்னார். இப்போது அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்போது கிருஷ்ணா குடும்பத்தின் பவரை விக்ரம் பயன்படுத்த நினைத்தாலும் சதீஷ் அதற்கு கண்டிப்பாக தடையாக இருக்க போவது இல்லை. அவரை பொறுத்தவரை 7 ஸ்டார் குரூப்பை விக்ரம் ஈஸியாக சமாளித்து விடுவான் என்று நினைத்தார். ஆனால் அவருக்கு இப்போது இருக்கும் பெரிய கவலையே ஒன்றுதான். இந்த சூழ்நிலையை கிருஷ்ணா குடும்பத்தால் கூட சமாளிக்க முடியுமா என்ற கேள்வி சதீஷின் மனதிற்குள் நுழைந்து அவரை இன்னும் குழப்பியது. இருந்தாலும் விக்ரம் கிருஷ்ணா குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆள். அப்படி இருக்கும்போது விக்ரமுக்கு நாட்டின் பெரிய கைகளுடன் தொடர்பு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று சதீஷ் மூளை எடுத்து கூற அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது என்று கூட சொல்லலாம். சதீஷ் இவ்வளவு தூரம் பதறியது வீண்தான். ஹேமந்தின் பின்னணி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் 7 ஸ்டார் குரூப் எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் அவர்கள் விக்ரமிற்கு முன்பு ஒரு தூசியை போன்றவர்கள்தான். இது தெரியாமல் சதீஷ் பயத்திலும் அதிர்ச்சியிலும் ஏதேதோ யோசித்து கதறி கொண்டிருந்தார். விக்ரமின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அப்போது சதீஷ் இவனை பார்த்து, அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் விக்ரம், உங்க பிளான் தான் என்ன? அதையாவது சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ நமக்கு இது சேஃபான பிளேஸா எனக்கு தோணல, அதான் கேட்கிறேன் என்று சொன்னார். அந்த நேரம் அறைக்கு வெளியில் இருந்து துப்பாக்கியின் சத்தம் கேட்டது. 3 தோட்டாக்கள் வந்து அங்கு இருந்த காஸ்ட்லியான பொருட்களை உடைத்திருந்தது. அது உடைந்த சத்தத்தில் அங்கிருந்த எல்லோரும் அதிர்ந்துதான் போயினர். அப்போது ஒருவன் புயலாக உள்ளே நுழைந்தான். நேரடியாக ஹேமந்திடம் சென்று, ஹேமந்த் சார், சேர்மன் கோவர்தன் சார் தான் எங்களை இங்கே அனுப்பினாரு. இதுக்கு மேலே எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க என்று அவனிடம் சொன்ன பிளாக் கேட்ஸ்களின் தலைவன் இப்போது சதீஷை பார்த்தான். சதீஷ், இப்போவே நீங்கள் ஹேமந்தை சேஃபாக எங்ககிட்ட ஒப்படைக்கணும். இல்லைனா இந்த பில்டிங்கில் இருக்கிற யாரும், அவ்வளோ ஏன் இந்த பில்டிங்கே இருந்த இடம் தெரியாம தரமட்டமாயிடும் என்று சத்தமாக கத்தி எச்சரித்தான் அந்த பிளாக் கேட்ஸ்களின் தலைவன். அவன் மட்டும் இல்லை, அவன் தலைமை தாங்கி வந்திருந்த அவனின் குழுவும் ரொம்ப உறுதியுடன் துப்பாக்கியால் அங்கிருந்தவர்களை குறிவைத்தபடி விரைப்பாக தான் நின்று கொண்டிருந்தனர். சூழ்நிலை தனக்கு சாதகமாக மாறிவிட்டதை புரிந்து கொண்ட ஹேமந்த் தனக்கு இருந்த வழியை கூட மறந்து எகத்தாளமாக சிரித்தான்.
என் அப்பாவோட ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. என்னை இப்படி டார்ச்சர் பண்ண உன்னையும் உனக்கு உடந்தையா அமைதியா இருந்த எல்லாரும் இன்னைக்கு சாக போறீங்க. அதுவும் என் கண்ணு முன்னாடியே துடிச்சு சாக போறீங்க என்று பல்லை கடித்தபடி சொன்னான். தான் தப்பிவிட்டோம் என்ற எண்ணத்தில் அவனுக்கு விக்ரமின் மேல் இருந்த ஆத்திரம் தலைக்கு ஏறி இருந்தது. அப்போது பிளாக் கேட்ஸ்களில் இருவர் வந்து கீழே விழுந்து கிடந்த ஹேமந்தை தூக்கி நிறுத்தினர். அப்போது அந்த பிளாக் கேட்ஸ்களின் தலைவன் அவனிடம், ஹேமந்த் சார், ஆர் யூ ஓகே? ஐ திங்க் உங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. நாம சிக்கிரமா இங்கிருந்து கிளம்பிடலாம் என்று சொன்னார். ஹேமந்துக்கு அவர் சொன்னது எதுவும் காதில் விழவே இல்லை. அவனின் பார்வை முழுக்க ஒரு நக்கல் சிரிப்புடன் தன்னையே பார்த்து கொண்டு இருக்கும் விக்ரமின் மேல்தான் இருந்தது. என்ன விக்ரம், இப்பவும் கெத்தா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? சுத்தி பார்த்து உன்னோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கோ. இவ்வளவு நேரம் என்னெல்லாம் ஆட்டம் போட்ட, இப்ப பாரு, என் அப்பா ஆளுங்க 100 பேர் உன்னை சுத்து போட்டிருக்காங்க. இதுக்கு மேலையும் நீ இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? முட்டாள், இன்னைக்கு உன் சாவை பார்க்காம நான் ஓய மாட்டேன்டா என்று வெறியோடு சொன்னான் ஹேமந்த். இவ்வளவு நேரம் வாங்கிய அடியில் ஹேமந்தால் ஒழுங்காக நிற்கக்கூட முடியவில்லை. ஆனால் விக்ரமின் மீது இருந்த கொலை வெறியில் வாய் சவுடார் விட்டு கொண்டிருந்தான் ஹேமந்த். இப்போது சதீஷின் பக்கம் திரும்பிய ஹேமந்த், சதீஷ், 7 ஸ்டார் குரூப் யாருன்னு சரியா தெரியாம என்கிட்ட மோதிட்டீங்க. சேர்மன் கோவர்தன் பையன் மேலேயே கையை வச்சுட்டு உயிரோட இருந்துட முடியும்னு நினைச்சிங்களா? என்ன மாதிரி பெரிய இடத்த பகச்சிக்கிட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கு இன்னைக்கு தெரிய வைக்கிறேன் என்று சீறினான். சதீஷ் விக்ரமை பயத்துடன் பார்த்தான். இந்த நேரத்தில் அவருக்கு என்ன பேச என்று கூட புரியவில்லை. தன்னை சுற்றி நெருப்பு சூழ்ந்து இருப்பது போல உணர்ந்தார். ஆனால் இப்படி கத்தி மேல் நிற்பது போல இருக்கும் சூழ்நிலையிலும் அசராமல் நின்ற விக்ரமை பார்க்கும்போது சதீஷால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. அப்போது அங்கு இன்னும் இருவர் உள்ளே நுழைந்தனர். அவர்களை பார்த்த விக்ரம், சதீஷ், அந்த 2 பேரும் யாரு என்று அந்த அறையின் வாசலை பார்த்தவாறு சாதாரணமாக கேட்டான். விக்ரம் காட்டிய திசையை பார்த்த சதீஷ் கண்களை அகல விரித்தார். பின் உடனே விக்ரமை இமைக்காமல் பார்த்தார். விஷயம் இவ்வளோ தூரம் போன பிறகும் விக்ரமால எப்படி இவ்வளோ கூலா இருக்க முடியுது? இன்னைக்கு இங்க என்னதான் நடக்க போகுது என்று மனதிற்குள் குழம்பியவர் விக்ரம் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். மிஸ்டர் விக்ரம், அந்த உயரமா இருக்கிறவரு மும்பையில் இருக்கிற மகேந்திரா குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் பேரு சரண் மகேந்திரா. அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவரு மோஹித். 2 பேருமே இல்லீகலான வேலை செய்யறதுல இந்த ஊர்ல பெயர் போனவங்க. இவங்க பவர் எல்லாம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்றார் சதீஷ். இதை கேட்ட விக்ரம், மகேந்திரா குடும்பமா? இந்த உலகம் ஒரு வட்டம்தான் போல. அப்படி சுத்தி இப்படி வந்தா சர்க்கிளே முடிஞ்சிடுது. இன்ட்ரெஸ்டிங் என்று சிரித்து கொண்டான். சில காலத்துக்கு முன்புதான் மகேந்திரா குடும்பத்தில் விக்ரமால் ஒரு கலவரமே நடந்து இருந்தது. இதனால் பிரசாந்த் மகேந்திராவும் வில்சனும் தங்களின் தொழிலை மீண்டும் தூக்கி நிறுத்த சிம்லா சென்றனர். இன்று இங்கோ அதே குடும்பத்தை சேர்ந்த சரண் மகேந்திரா 7 ஸ்டார் குரூப்பின் சேர்மேன் சொன்ன வேலையை முடிக்க ஒரு கூலியாள் போல வந்து நின்று இருக்கிறார். சதீஷின் முன்பு வந்து நின்ற சரண் மகேந்திரா, சதீஷ், உனக்கு நேரம் சரியில்லை. ஆள் தெரியாம மோதி காணாம போயிடாத. ஒழுங்கா ஹேமந்த் சார் கிட்ட மன்னிப்பு கேட்டு உன் உயிரை காப்பாத்திக்க வழி தேடிக்கோ. நீ இப்பதான் கிருஷ்ணா குடும்பத்துல சில தொழிலை பொறுப்பேற்று நடத்துறதா கேள்விப்பட்டேன். வாழ்க்கை பவுசா கிடைச்ச உடனே தலைக்கணம் ஏறி போயிடுச்சோ, இல்லாம போயிருவ, ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்று சிறுத்தை போல கண்களை கூர்மையாக வைத்து கொண்டபடி கூறினார் சரண் மகேந்திரா. விக்ரமையும் சதீஷையும் உறுத்து விழித்தார். சதீஷின் முகம் பதற்றமாக மாறியது. சதீஷின் எல்லா தொழில்களும் மும்பையை சார்ந்ததுதான். ஆனாலும் மோஹித், சரண் மகேந்திரா இருவரும் ஒன்றாக சேர்ந்து சூழ்ச்சி செய்து எத்தனை பேரை காலி செய்து இருக்கிறார்கள் என்று சதீஷ் கேள்விப்பட்டு இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக மகேந்திரா குடும்பத்தின் முக்கிய தொழில் சி டெர்மினல், வாட்டர்வே அண்ட் இம்பீரியல் டிரைவர். இருவரின் பலமும் நெட்வொர்க்கும் மிகவும் வலிமையானது. ஆனால் சில காலத்திற்கு முன்பு மகேந்திரா குடும்பத்தின் கப்பல் தகர்க்கப்பட்ட போது மும்பையின் பிரபல வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மும்பையில் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு கொடூரமான ஆள்தான் இதையெல்லாம் செய்தான் என்ற செய்தி பரவியது. அந்த கப்பல் வெடிப்பால் மகேந்திரா குடும்பத்துக்கு பல பில்லியன் இழப்புதான். ஆனாலும் இது மகேந்திரா குடும்பத்தை அந்த அளவுக்கு பாதிக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும்.
இன்னும் மகேந்திரா குடும்பம் தனது இருப்பை இழக்கவில்லை. அதனால் அந்த கெத்தில்தான் இன்னும் மகேந்திரா குடும்பம் நாட்டாமை செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் யோசித்த சதீஷ் விக்ரமை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சரணிடம் பேச ஆரம்பித்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.